ஹஜ்ஜுக்கு போறவர்கள் செய்வாங்க, கையை கொடுத்து முசாபா செய்ய போட்டி போடுவாங்க. அதே போல அவங்க துவா செய்வாங்க, எனக்காக துவா செய்யுங்க, எங்க குடும்பத்துக்காக துவா செய்யுங்க, எங்க ஊருக்காக துவா செய்யுங்க. இந்த கூட்டத்திலையும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த கூட்டம்லாம் எப்ப கலந்து போகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஹஜ்ஜுக்கு போறவர் தனியா வண்டியில ஏற போகும்போது வேகமா ஓடிவே கை பிடிச்சிருப்பார். அதை ஏதாவது ஒரு சைக்கிளை கொடுப்பார். அவர் ஆட்சி திரும்பி பார்ப்பார், என்னன்னுவார், ஒண்ணு இல்ல, என் குடும்பத்துல பர்சனலா இந்த பிரச்சனை இருக்கு, என் பேரை சொல்லி காரணத்துள்ளாக நீங்க துவா செய்யுங்க, இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஊரே சேர்ந்து கேட்டு எல்லாம் அனுப்பி பிடிச்சுவாங்க. அதுல ஒரு சில பேர் செய்வாங்க, எல்லாத்து மத்தியும் சொன்னா தெரிஞ்சிடும், அவர் தனிமைகள் சொல்லி அவர் தனியா போகும்பொழுது அவர்கிட்ட முசாபா செய்து தன்னுடைய துவாக்களை எல்லாம் சொன்ன அந்த காலம் எல்லாம் இன்னைக்கு மலையேறி போயிடுச்சு, சுத்தமா பார்க்க முடியாது. பரியாசம் நம்மள எத்தனையோ இருக்கோம், அந்த அறிவிப்பு செய்யறாங்க, ஆட்சிகளுக்கு வரியெடுக்கிறா, ஆட்சி மாதத்துக்கு வரியெடுப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுது. அந்த பக்கம் போறவங்க எல்லாருமே ஒரு பாடதான் அஜித் போறாங்க, அவ்வளவுதான் வந்துச்சு. ஒரு காலத்துல அஜித் போறது ஆச்சரியமா பார்த்தோம், அது அன்புதான். ஆனா இன்றைக்கு அது அந்த பார்வை என்பது விட்டு வேகமா மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம கவனிக்க வேண்டும், ஒரு காலம் இருந்தது, ஊரே திரண்டு போய் முசாபா செய்தார்கள். ஆனா இன்றைக்கு அதே காலத்தான் ஊராக அஜிக்கு போனாலும், ஒரு ஊரே அஜிக்கு போனாலும் ஊரில் ஒருவரும் கூட அந்த ஊருக்கு அப்படி 50 பேரிடத்தில் சென்று முசாபா செய்ய முன்வருவதில்லை. அதற்காக அவர்கள் ஆர்வம் கொள்வது கிடையாது. நாம் கவனிக்க வேண்டும், தலைப்புக்குள்ள வரணும். அஜிக்கு போறது சுலபம், ஆனால் நாட்டம் தேவை. 5 லட்சம் ரூபாய் இருந்தா விசா ரெடி, டிக்கெட் ரெடி, டிராவல்ஸ் ரெடி, எல்லாம் ஓகே. அது டிராவல்ஸ்ல போனாலும் சரி, அஜி கம்பெனியில போனாலும் சரி, ரவுண்டா 10க்குள்ளலாம் 10க்கு மேல போகாது. அப்படி 5-10 லட்சம் இருந்தாலே போதும், இன்றைக்கு ஒரு அஜிக்கு போய்விடலாம். ஆனால் ஒரு சுலபம் என்றாலும் உள்ளத்தில் நாட்டம் வேண்டும், நான் போக வேண்டும், கடவுளாவே நான் பார்க்க வேண்டும், அந்த ஆலயத்தை நான் தவாப் செய்ய வேண்டும், அந்த ஹஜ் என்ற கடமையை நான் போய் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நாட்டம் தேட்டம் ஒவ்வொரு ஊருடைய உள்ளத்தில் செல்வம் படைத்தார்கள் உறுதியாக நியத்து வைக்க வேண்டும். செல்வத்திலே வறுமை இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் யாரா என்னை அழைத்து கொண்டு போ என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு துறையிலும் அஜித்து போக வேண்டிய துவாவை நாம் உறுதியாக நியத்து வைத்தால்தான், அந்த நாட்டம் கொண்டு வந்தால்தான் அஜு சுலபம் என்றாலும் நாம் போவது சமயங்களில் நியத்து குறை என்பதால் அல்லாஹ் அதை போவதாக நாட்டி விடுகிறார். எத்தனையோ நாம் பார்த்துக்கலாம், ஏர்போர்ட் வரைக்கும் போவாங்க, அங்க போவாங்க, திடீர்னு பிளாக் வரும் ஹார்ட்ல, அல்லது எதுனாலும் ஒரு விதமான உடல் நோய் ஏற்பட்டு அச்சுக்கு போக முடியாம திரும்புவாங்க. காரணம் என்ன? பலவிதமான பயன்கள், பலவிதமான கவலைகள். நான் பறந்து போயிருந்தேனா, நான் போவது சாத்தியமா, என்னால் அது முடியுமா, நான் தவாப் செய்திருவேனா, என் பதவியிலும் சரி வருமா, அந்த கூட்டத்தில் என்னால் சுற்ற முடியுமா, அச்சுடைய 40 நாள் அமல்களை முக்கிய 5 நாட்கள் என்னால் அரபாவில தங்க முடியுமா என்று அஜிக்கு போவதற்கு முன்னாலே ஒரு பூமி எல்லா நசீவை பெற்றோம் இந்த கவலையோடு இருந்தால் எல்லாம் சுலபம். நாட்டம் பலவீனம் படுவதால், நீயத்தில குறை ஏற்படுவதால் அல்லாஹ் நசீவை வந்திருந்தாலும் நம்மை அழைத்து கொண்டு போக மாட்டான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து தெளிவாக இருக்கிறது. வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ் பேசுகிறார், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். உலமாக்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் முதலில் எதை சரி செய்ய வேண்டும் தெரியுமா? லக்கேஜையோ அல்லது நம்மளுடைய துணிமணிகளையோ, அல்ல அங்க எந்த ஹோட்டலையோ, அல்லது அங்க என்ன சாப்பாடு, இல்ல அங்க உள்ள லோக்கல் கேர் சர்வீஸ் வட்டி என்ன, எப்படி கைடு யாரு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஓரமா வைங்க. முதலில் ஆட்சி எதை சரி செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் சுலபமாக இருக்கும். நாட்டம் இருந்தால்தான் போக முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நீயத்தை முதலில் சரி செய். உன் உள்ளத்தில் நான் ஹஜ் செய்ய புறப்படுகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் செய்து விடுவேன் என்ற நீயத்தை நீ உறுதியாக வைத்தால்தான் வாத்திமுல் ஹஜ்ஜ என்ற அந்த ஆயத்துக்குள் நீ வருவாய். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள்,
சமூகத்திலே ஒரு போரிலே என் பெயர் வர வேண்டும், சமூகத்திலே பத்திரிகையிலே என் பெயர் வர வேண்டும், ஒரு சபையிலே என்னை அழைக்கின்ற பொழுது ஆதி காதி முக்தி அப்படி இப்படி போடுகிறது கூப்பிடுகிறது ஆறாமாவும் கிடையாது. அப்படி கூப்பிடுறதுனால பெரிய ஆறாமா அதுவும் கிடையாது. அது போராட தப்பா அதுவும் கிடையாது. என்ன செய்யலாம்? ஒரு ஆட்சியாக நாம் இருக்கிறோம், நம்மை ஆட்சி என்று அழைத்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு அதில் உடன்பாடு இருந்தால் தனிமையை போய் தயவு செய்து என்னை ஆட்சி என்று அழைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ் தான் நிறைவேற்றினார்கள். வாழ்நாள் முழுக்க எங்கேயுமே தன்னை ஆட்சி நாம் கூப்பிட்டு நினைச்சதே கிடையாது. எந்த சஹாபியும் நபிகளாரை அப்படி கூப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாலேயே தங்களை ஆட்சி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதில் ஏற்படக்கூடிய அந்த